ஆண்டவன் இருக்கான். நல்லவங்க வாழுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். பொதுவா சார் கெட்டவன்லாம் லைஃப்ல நல்லா தான் சார் இருக்கான், நல்லவன் தான் சார் கஷ்டப்படுறான். இந்த துரோகம் பண்ணவன்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனை நம்பி ஏமாந்து நடுத்தெருவில் நிக்கிற நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம். இந்த மாதிரியான புலம்பல்களை நம்ம நிறைய கேட்டிருப்போம். நிறைய சமயத்துல நம்மளே கூட இந்த மாதிரி புலம்பி இருப்போம். பட் ஃபேக்ட் என்னன்னா, இது நிஜம் கிடையாது. துரோகம் அப்படின்னா என்ன? நாம ஒருத்தரை முழுமையா நம்புறோம், அவங்க நம்மளுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி நம்மள தப்பா கைட் பண்ணலாம், நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடலாம், நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற வேலைகள்ல அவங்க ஈடுபடலாம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா துரோகம் அப்படின்ட்டு சொல்றோம். அதே மாதிரி கெட்டவன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவனுக்குன்ட்டு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்காக அவன் எதை ஒண்ணா செய்வான். இவனை தான் நம்ம வந்து கெட்டவன் சொல்றோம். பட் இந்த அளவுக்கு இவங்க செயல்படுறதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். ஏன் அப்படின்னா, நாம ஒருத்தரை முழுமையா நம்பும் போது அவங்க நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்தி தான் நம்மளை எடுக்கிற வேலையில வந்து ஈடுபடுறாங்க. பட் நம்முடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க இல்லைன்னா கூட நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியும்ன்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு துரோகம் பண்ணவன் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துருவான். ஏன் அப்படின்னா, அவனுடைய நோக்கமே நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாது, நம்ம வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை நீங்க செய்யும் போது இவன் காணாம போயிடுவான். அதை விட்டுட்டு இவனை பழிவாங்குற நடவடிக்கையில் ஈடுபடுறதோ இல்ல இவனுக்கு எதிர் வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னா, நம்முடைய மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், நம்முடைய கவனம் வந்து செதறும் போது நம்முடைய செயல் வந்து ஃபெயிலியர் ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா தோத்துக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி ஒரு கெட்டவனை ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் சரியா இருந்து நம்முடைய நோக்கத்துல செயல்பட்டாலே போதும், அதற்கான மனிதர்கள் நம்ம கூட வருவாங்க, நம்ம நோக்கத்துக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல ஜெயிக்க முடியும். எப்பவுமே லைஃப்ல மேல போறதுக்கு சிம்பிளான விஷயங்கள் தான் தேவை. எப்பெல்லாம் நம்ம வந்து டவுனா ஃபீல் பண்றோமோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான்.